Hello friends, welcome to Mrs. Stitch Blouse. இன்னைக்கு அருமையான ஒரு bridal blouse design பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க please subscribe பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிருங்க. உங்களோட blouse வந்து டிசைன் பண்ணனும் அப்படி விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட ஷாப்க்கு வந்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்ல நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வேற எங்க இருந்தாலும் ஆர்டர் பண்ணி நீங்க உங்களோட blouses வந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த blouse-ஐ பாப்போம். இந்த ப்ளவுஸோட பேக் நெக் பாருங்க. இது வந்து நார்மல் யூ நெக் ப்ளவுஸ். ஸோ இந்த யூ நெக்ல வந்து அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 லேயர்ஸ் வந்து ஜரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லேயர் சுகர் பீட்ஸ், ஒரு லேயர் வந்து மீட்டர் செயின், ஒரு லேயர் சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஸ்டோன், குந்தன் ஸ்டோன் இருக்குல்ல, அந்த ஸ்டோனே வந்து கோல்டு கலர் கொடுத்துட்டு அதோட அவுட்லைன்ல வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஸ்டோனே வந்து நம்ம சாரீ கலர்ல, இந்த ப்ளவுஸ் கலர்ல அப்படி மாற்றி கிரீன் கலர் அந்த மாதிரியும் கொடுக்கலாம். ஆனால் அந்த கஸ்டமர் வந்து ஃபுல்லுமே கோல்டாக வேணும், அப்போ தான் வந்து எனக்கு கிராண்டாக தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லுமே வந்து கோல்டு ஸ்டோன் கொடுத்து பீட்ஸ் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கங்கே புட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மோத்தி பீட்ஸ், சின்ன சின்ன மோத்தி பீட்ஸ் தான், ஒரு பீடு இருக்கிற மாதிரி அங்கங்கே கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஸ்லீவ்ல வந்து ஆக்சுவலாக டிசைனே பண்ணல. ஏன் அப்படின்னா ஸ்லீவ்ல வந்து பார்டர் இருக்குது, இந்த பார்டரே போதும்னு சொல்லிட்டாங்க அந்த கஸ்டமர். வெறும் வந்து புட்டாஸ் மட்டும் இருந்தால் போதும், பேக் நெக் மட்டும் ஒர்க் இருந்தால் போதும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இதை ஒர்க் பண்ணியிருக்கேன்.